பிரைஸ் த லார்ட். வருடம் 1945. ஒரு அமைதியான ஒரு காலநிலை, அமைதியான காற்று, கடல் கொந்தளிப்போ சூறாவளியோ எதுவும் இல்லாமல் ஒரு சராசரியான ஒரு சூழ்நிலை காலநிலை நிலவுகிறது. ஃப்ளைட் 19 அமெரிக்காவின் இராணுவ படை வீரர்கள் பாம்ப் டெஸ்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. பாம்ப் டெஸ்டிங் ஆழ்கடலிலே நடுக்கடலிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்குவாட் லீடர்கிட்டேருந்து ஒரு சவுண்ட் வருது. நாங்கள் ஒரு பெரிய நீர் சூழலுக்குள்ளே சிக்கி இருக்கிறோம், அதுக்குள்ளே நாங்கள் மாட்டி இருக்கிறோம், நாங்கள் மூழ்கி கொண்டு இருக்கிறோம் என்று அவரிடமிருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்கிறது. நாங்கள் ஒரு பெரிய சூறாவளி போன்ற ஒரு நீர் சூழலுக்குள் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம் என்று அவர் சத்தமாக கத்துறாரு. இந்த சத்தத்தை கேட்ட கமாண்ட் சென்டர்ல இருந்து ரெஸ்கியூ பண்ணுற இன்னொரு ஃப்ளைட் போகுது. அதில் 13 இராணுவ வீரர்கள் அவர்களை காப்பாற்ற போகிறாங்க. ஆனால் அவங்களும் அந்த நீர் சூறாவளி போன்ற பகுதியிலே மாட்டிக்கொண்டு அவங்களுடைய ஃப்ளைட்டும் மறைஞ்சு போச்சு. யூஎஸ் பாம்ப் ஸ்குவாடோட ஃப்ளைட்டும் அந்த நீர் சூழலுக்குள்ளே மூழ்கி போச்சு. அதை காப்பாற்ற போன அந்த 13 பேரும் அவர்களுடைய ஃப்ளைட்டும் அங்கே மாயமாக மறைஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பக்கமாக போகிற ஃப்ளைட்டுங்களுடைய சிக்னல்கள் கட் ஆகிறது. இந்த அனுபவத்தை பார்த்த யுஎஸ் நேவி ஆஃபீஸர் சொல்கிறாங்க, இது நாங்கள் பார்த்ததுலேயே ஒரு மிகப்பெரிய அமானுஷம், இது ஒரு மிகப்பெரிய ஒரு புரியாத புதிராக இருக்கிறது, எங்களுடைய அனுபவத்தில் எங்களுடைய வரலாறுலே நாங்கள் இப்படி பார்த்ததில்லைன்னு சொல்கிறாங்க. இதற்கு காரணமாக இருக்கும் என்கிற சந்தேகத்தை வலுப்படுத்துகிற ஒரு ஆழ்கடலில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய உயிரினம் வலு சர்ப்பமான லிவியாதானை பற்றித்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். லிவியாதான் என்று பரபரப்பாக சொல்லப்படுகிற ஒரு பயங்கரமான வலு சர்ப்பம், இது ஒரு சாத்தானுடைய அடையாளம். இதை சி மான்ஸ்டர் என்று சொல்லுகிறார்கள். அதாவது கடலிலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய பயங்கரமான ஒரு உயிரினம் என்று சொல்லப்படுகிறது. ஏன் இதை சாத்தானுக்கு கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, நாம் நம்புகிற வேதமானது சாத்தானையும் லிவியாதானையும் ஒன்றாக காமிக்கிறது. லிவியாதான் என்கிற வலு சர்ப்பத்தை மனுஷர்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது ஒரு மிகவும் உறுதியான ஒரு சர்ப்பம். சாத்தானை கூட உங்களால் விரட்ட தான் முடியும், ஆனால் அவனை நீங்கள் முழுமையாக அழிக்க முடியாது. அதே போல தான் இந்த லிவியாதானையும் உங்களால் மனிதர்களால் அழிக்க முடியாது. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய் என்று ஆதியாகமத்திலே சர்பத்திடம் தேவன் சொன்னதின்படி அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாத்தானின் தலையை நசுக்கினார். அவர் உன் தலையை நசுக்குவார் என்று அவரை பற்றி சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக சங்கீதம் 74:13 அவர் இந்த சர்ப்பத்தை பற்றி பேசுகிறார். தேவரீர் தமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஜலத்தில் இருக்கிற இந்த வலு சர்ப்பமான லிவியாதான் என்கிற சாத்தானுக்கு கம்பேர் பண்ற இந்த வலு சர்ப்பத்தின் தலையை உடைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த வசனம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லைங்க, சாத்தானின் தலையை சிலுவையிலே நசுக்கினவர் அவர் வருகின்ற நாளிலே அதை முழுமையாக அழிப்பார் என்றும் சொல்லி இருக்கிறார். இதை பார்க்கணும் அப்படின்னா ஏசாயா 27:1 அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதுமான பலத்ததுமான தமது பட்டயத்தினால் தண்டிப்பார், சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். அது மட்டுமல்ல, வெளிப்படுத்துதல் 12:9 சொல்லப்பட்டிருக்கிறது, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது, அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது, அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தானை எப்படி ஆதியிலே தேவன் பூமியில விழ தள்ளினாரோ, சாத்தானையும் சாத்தானை சேர்ந்த தூதர்களையும் தள்ளினாரோ, அதே போல அவர் கடைசி நாளிலும் இதை செய்வார். தேவனால் மட்டும்தாங்க சாத்தானை அழிக்க முடியும், லிவியாதானையும் அழிக்க முடியும். சாத்தான் என்கிற ஒளியின் தூதனும் தேவனால் உண்டாக்கப்பட்டது தான், லிவியாதான் என்கிற வலு சர்ப்பமும் அவரால் உண்டாக்கப்பட்டது தான். ஆனால் இவைகள் சாத்தானாய் உருவாகும் பொழுது தேவன் அதை அழிப்பார். தேவனால மட்டும்தான் அழிக்க முடியும் லிவியாதான, மனுஷங்களால் அழிக்க முடியாது. அப்படின்னா அது எப்படிப்பட்டது, அது எவ்வளவு பயங்கரமானது, அது எவ்வளவு உறுதியானது அப்படின்னு பார்க்கும்பொழுது தேவனே அதை பற்றி சொல்கிறார் பாருங்க. அது சமுத்திரத்தில் வாழ்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்பம், அதை யாரும் தூண்டில் போட்டு பிடித்து விட முடியாது. தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை வைத்து பார்க்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு வலு சர்ப்பம், அது மிகவும் பயங்கரமானது, அது மிகவும் வடிவத்திலே பெரிதாகவும் உறுதியாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை நீங்க பார்க்கணும் அப்படின்னா யோபு 41:7 தேவன் லிவியாதானை பற்றி பேசும்பொழுது அதன் முன்பாக யாரும் நிற்க முடியாதுன்னு சொல்றாரு. நீ அதன் தோலை அநேக அம்புகளினாலும் அதன் தலையை எரிவல்லையங்களினாலும் எரிவாயோ, அதன் மேல் உன் கையை போடு, யுத்தத்தை நினைத்துக்கொள், இனி அப்படி செய்ய துணிய மாட்டாய்.
உன்னால் அது எதுவுமே செய்ய முடியாது. அதோடு நீ யுத்தம் செய்ய நினைச்சாலும் அதை பார்த்ததுக்கப்புறம் உன்னால் அப்படி செய்ய முடியாதுன்னு தேவன் சொல்கிறாரு. 13வது வசனத்திலே, அது மூடி இருக்கிற அதன் போர்வையை கிளப்பக்கூடியவன் யார்? அதன் 2 தாடைகளின் நடுவே கடிவாளம் போடத்தக்கவன் யார்? வலு சர்ப்பம் போன்ற அந்த உயிரினத்திற்கு ஒரு மிகப்பெரிய தாடை இருக்கும். அதற்கு கடிவாளம் போட முடியாத மாதிரி அது அவ்வளோ பயங்கரமானதாக இருக்கும். அதன் முகத்தின் கதவை திறக்கக்கூடியவன் யார்? சுற்றிலும் இருக்கிற அதன் பற்கள் பயங்கரமானவைகள். அதனுடைய பற்கள் அளவிட முடியாது. அவ்வளவு ஒரு பயங்கரமான, ஒரு ஷார்ப்பான, ஒரு கூரான ஆயுதம் போல இருக்குமா. அது தும்முகையில் ஒளி வீசும். அதன் கண்கள் அருணோதயத்தின் புருவங்களைப் போல இருக்கிறது. அது தும்மினாலே ஒளி உண்டாகுமாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. அதன் வாயிலிருந்து எரிகிற பந்தங்கள் புறப்பட்டு அக்கினி பொறி போல பறக்கும். அது வாயை திறக்கும் பொழுது எரிகிற பந்தங்கள் போல உள்ளிருந்து அக்கினி பொறிகள், அக்கினி உண்டாகுமா. அப்போ அதற்குள்ளே இருந்து என்ன மாதிரியான ஒரு வல்லமை உண்டாகும் பாருங்க. அந்த அக்கினி எப்படி இருக்குமா? 20வது வசனம், கொதிக்கிற சட்டியிலும் கொப்பரையிலும் இருந்து புறப்படுகிறது போல அதன் நாசிகளிலிருந்தும் புகை புறப்படும். அது வாயிலிருந்து அக்கினி வரும்பொழுது அதன் நாசிகளிலிருந்து அதற்கான புகையும் அதிகமாக உண்டாகுமாங்க. இது எரிகிற அடுப்பிலிருந்து வருகிறது போல. அப்போ அதற்குள்ளே எவ்வளவு அனல் இருக்கும். அது உள்ளே இருந்து நெருப்பு ஜுவாலைகள் உண்டாகுமா. அதன் சுவாசம் கரிகளை கொளுத்தும். அதன் வாயிலிருந்து ஜுவாலை புறப்படும். அது ஆக்ரோஷப்பட்டு அதன் வாயை திறக்கும் பொழுது அதன் வாயிலிருந்து அக்கினி ஜுவாலைகள் வெளியே வரும். அது தீப்பிழம்பை போல, எரிகிற பந்தங்களை போல இருக்குமாங்க. அதன் கழுத்திலே பலன் குடிகொண்டிருக்கும். பயங்கரம் அதற்கு முன் கூத்தாடும். அதுக்கு முன்னாடி பயங்கரம் தலை விரித்தாடும். அதை பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு பயங்கரமான, ஒரு பிரம்மாண்டமான, ஒரு வலு சர்ப்பமா நமக்கு முன்பாக நிற்குமா. அதனுடைய ஸ்ட்ரெங்த்தை பற்றி சொல்லும்பொழுது அது நெஞ்சு கல்லை போல இருக்குமாங்க. இயந்திரத்தின் அடிக்கல்லை போல கெட்டியாக இருக்குமா. அதனுடைய நெஞ்சை நீங்கள் எந்த அம்பை கொண்டோ எந்த வாளை கொண்டோ எதுவும் செய்ய முடியாது. அது அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குமா. எவ்வளவு பலசாலிகள் சேர்ந்தாலும் அதுக்கு முன்பாக பயப்படுவாங்களாம். 25வது வசனம் சொல்லுகிறது, அது எழும்பும் போது பலசாலிகள் அஞ்சி பயத்தினால் மயங்கி திகைப்பார்களாம். யாராவது தாக்கணும்னு நினைச்சாலே அவர்களுடைய ஆயுதம் அவர்களுக்கு துணை நிற்காதான். அதை தாக்குகிறவனுடைய பட்டயம், ஈட்டி, வல்லையம், கவசம் ஒன்றும் அதற்கு முன்பாக நிற்காது. அப்போ தேவன் எவ்வளவு பெரிய ஒரு மாஸ் கிரியேச்சராக அதை உருவாக்கியிருக்காரு பாருங்க. அதுக்கு கீழே நீங்கள் கூர்மையான கற்களை போட்டாலும் அது அதன் மேலே, சேற்றின் மேலே ஓடுறது போல அவ்வளவு சுலபமாக ஓடிவிடுமா. 30வது வசனம், அதன் கீழாக கூர்மையான கற்கள் கிடந்தாலும் அது சேற்றின் மேல் ஓடுகிறது போல கருக்கான அவைகளின் மேலும் ஓடும். 33வது வசனத்திலே, பூமியின் மேலே அதற்கு ஒப்பான மிருகம் ஒன்றுமே இல்லை. அது நிர்பயமாக இருக்க உண்டு பண்ணப்பட்டது. அது நிர்பயமாக இருக்க மனுஷருக்கே அது ஒரு மிகப்பெரிய பயத்தை உண்டாக்கும். அதை பார்க்குறவங்களுக்கெல்லாம் அதற்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. இது நம்மளை ஏதாவது செஞ்சிருமோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பயம் உண்டாக்குவதற்காக தேவனுடைய கிரியேச்சர்ஸ், இதை விட தேவன் மிகவும் உயர்ந்தவர், இதையே படிச்சிருக்காருன்னா அப்போ தேவன் எவ்வளவு பெரியவர் என்ற ஒரு பயத்தை உண்டாக்குவதற்காக அது தேவனால் உண்டாக்கப்பட்ட, படைக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி. அது மேட்டிமையானதெல்லாம் அற்பமாக எண்ணுகிறது. அது அகங்காரமுள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறதாம். எந்த ஜீவன்கள்லாம் அகங்காரமுள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஜீவனாக இருக்கோ அதுக்கெல்லாம் இது ராஜாவாக இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய வலிமை எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களால் யூகிக்க முடியும்னு நினைக்கிறேன். சரி, இவ்வளவு பெரிய ஒரு வலு சர்ப்பமான இந்த மிருகம் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சமுத்திரத்திலே ஒரு பெரிய ஒரு ஆழமான இடத்திலே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இது பெர்முடா ட்ரையாங்கிள் என்கிற இடத்திலே இருக்கும் என்று யூகிக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, பெர்முடா ட்ரையாங்கிள் என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் என்பது ஒரு பெரிய, ஒரு புதிரான, ஒரு அமானுஷ்யமான, ஒரு சூறாவளி போன்ற, ஒரு புதைகுழி போன்ற ஒரு இடம். அதை பார்க்கும்பொழுது அந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடலிலே இருக்கிறது. அந்த இடம் ஒரு முக்கோணம் போல இருக்கும். அதுக்கு நடுவில் சூறாவளியால் ஏற்பட்ட ஒரு புதைகுழி போல ஒரு சுழி போன்ற ஒரு மிகப்பெரிய ஆழமான இடம். அதை பார்க்கும்பொழுது ஏதோ கடலை கலக்கி விட்டது போல, ஒரு பாத்திரத்தில் நீர் இருக்கும்போது நீங்கள் அதை கலக்கி விட்டீங்கன்னா அது சென்டரில் ஒரு குழி போல அது உண்டாகுமோ, அதே போல கடலை கலக்கி விட்டால் எப்படி அது நடுவில் ஒரு குழி போல ஒரு சுடல் உண்டாகுமோ, அதே போல உண்டாகி இருக்கிற இடம் அது. அதை போன்ற ஒரு சுடல் வடிவம் இங்கே பெர்முடா ட்ரையாங்கிளில் இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த ட்ரையாங்கிளை சுற்றி பல அமானுஷ்யமான புதிரான கதைகள், உண்மையான கதைகள் வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1945 யூஎஸ் பாம்ப் ஸ்குவாட் ட்ரைனிங் எடுத்தவங்க 6 பேர் இறந்துட்டாங்க. 6 பேர் போன ட்ரைனிங் ஃப்ளைட்டு மாயமாக அந்த இடத்துல மறைஞ்சு போயிடுச்சு. அவர்களை காப்பாற்ற போன ஒரு 13 பேரை கொண்ட ரெஸ்கியூ ஃப்ளைட்டும் அந்த இடத்துல போய் மாயமாக மறைந்து விட்டது.
அந்த இடத்தை சுற்றி ஒரு இருள் எப்பவுமே சூழ்ந்திருக்குமாங்க. அந்த பக்கமா போன கப்பல்ல இருந்த அதிகாரிகள் சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷ்யம், அங்க போகும்போது சிக்னல்கள் கட் ஆகுது, நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு பயம் வந்து சூழ்ந்து கொள்ளுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, 1918 கார்கோ ஷிப் 309 பேரையும் மற்றும் 10,000 டன் மேங்கனீஸ் கனிமங்களை சுமந்து கொண்டு போன கப்பல் அந்த இடத்துல மாயமாக மறைந்து விட்டது. 309 பேரும் காணாம போயிட்டாங்க. 1948 பிரிட்டிஷ் விமானங்களான ஸ்டார் டைகர் மற்றும் 1949 ஸ்டார் ஏரியல் என்று அழைக்கப்படுகிற அந்த விமானங்கள் அந்த இடத்துல போய் மாயமா மறைந்து விட்டதுங்க. அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் பக்கம் போகிற விமானங்களும் கப்பலும் எப்படி மாயமா அதன் உள்ளே இழுக்கப்படுகிறது, மறைந்து போகிறது என்று ஒரு புரியாத புதிராகத்தான் இருக்கிறது. சயின்ஸ்ல சில காரணங்கள் சொன்னாலும் இன்னும் ஆழ்கடல் ஆராய்ச்சியாளர்களால் அதை சரியாக கண்டுபிடிக்கப்படவில்லை. ஏனென்றால் அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் ரொம்ப ஆழமானது, அதற்கு உள்ள போக முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, அந்த ஆராய்ச்சியாளர்கள், அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறது, சமுத்திரத்திலே இருக்கிற இந்த வலு சர்ப்பமாகிய லிவியாதான் சாத்தானுக்கு இணையா இருக்கிற இது கடலையே கலக்குகிற வல்லமை உள்ளதுங்க. அதாவது கடல் நீரை கலக்கும் போது அந்த இடத்துல ஒரு மையப்பகுதியில் ஒரு குழி உண்டாகும் நான் சொன்னேன். இங்க நீங்க பாக்குற இந்த படத்துலயும் அப்படிதான் இருக்கு. கடலுக்கு நடுவில் அந்த பெர்முடா ட்ரையாங்கிளே ஒரு குழி உண்டாகி இருக்கு பாருங்க, ஒரு நீர் சுழல் உண்டாகி இருக்கிறது. இதன் உள்ளதான் லிவியாதான் இருக்கும் என்ற எண்ணம் வலுப்படுகிறது. ஏனென்றால் லிவியாதான் கடலை கலக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க பார்க்கணும், யோபு 41:31 அது ஆழத்தை உளைப்பானையை போல பொங்க பண்ணி கடலை தைலம் போல கலக்கி விடுமா. சமுத்திரத்தின் ஆழத்தை உளைப்பானை பொங்குவதை போல அது பொங்க செய்யும். அது உள்ள இருந்து திரும்பும் போது அவ்வளவு பெரிய ஒரு மாஸ் கிரியேச்சர் உள்ள இருந்து திரும்பும்போது அந்த உளைப்பானை பொங்குவதை போல அது பொங்க பண்ணுமா. கடலை தைலம் போல கலக்கி விடுவாங்க. தைலத்தை கடையிறது போல கடலை அது வந்து கலக்கி விடும். லிவியாதான் என்கிற பயங்கர வலு சர்ப்பம் கடலையே கலக்கும். அப்படின்னா அது கலக்கிற இடத்துல ஒரு குழி போல ஒரு நீர்ச்சுடல் உண்டாகும். இதை பார்க்கும்போது அப்படிதானே இருக்கு. சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பம் என்று வேதம் சொல்லும் பொழுது அப்ப இந்த இடத்துல லிவியாதான் இருக்கும். அதனுடைய எதிர் சக்தி, அதனுடைய வல்லமை, அதனுடைய பயங்கரமான ஒரு சக்தி, ஒரு அந்தகார கிரியைகள் தான் இப்படியெல்லாம் செய்து அப்படின்ற சந்தேகம் நமக்கு வலுவடைகிறது. அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, இந்த வலு சர்ப்பமானது எப்போ வெளியே வரும், அதாவது எப்போ எழுந்திருக்கும். அநேகர் பேசிக்கிறாங்க லிவியாதான் என்கிற ஒரு பெரிய வலு சர்ப்பம் பூமியில இருந்து, அதாவது சமுத்திரத்திலிருந்து வெளியே வரும்போது உலகம் அழியும், உலகம் அழிவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும்னு பேசிக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, எப்போ எழுந்திருக்கோம்னா, வேதாகமம் என்ன சொல்லுகிறது, தேவனுடைய ரகசிய வருகையின் போது பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், பூமியில கைவிடப்பட்டவர்கள் மகா உபத்திரவ காலத்திலே சிக்கிக் கொள்வார்கள். மகா உபத்திரவ காலம் 7 வருஷம் முடியும் பொழுது தேவனுடைய 1000 வருட அரசாட்சி வருங்க. இந்த மகா உபத்திரவ காலம் 7 வருடம் இங்கே பூமியில நடக்கும்போது பரலோகத்திலே ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து நடக்கும். இது ரகசிய வரிகளை எடுத்துக்கொண்ட பரிசுத்தவான்களுக்காக தேவன் அவர்களோட ஐக்கியமா இருப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெரிய ஆவிக்குரிய கல்யாண விருந்து. இதை பற்றி வேதத்திலே பார்க்கும்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 19:9 சொல்லப்பட்டிருக்கிறது, பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். யோவானுக்கு வெளிப்படுத்தின இந்த தரிசனத்திலே ஒரு தூதன் வந்து சொல்றாரு பாருங்க, இது ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து. எப்போ நடக்குதான், கீழே உபத்திரவ காலம், பிசாசனுடைய ஆதிக்கம் அதிகமாகும் பொழுது உபத்திரவ காலம் ஸ்டார்ட் ஆகுமா. இந்த 7 வருட காலம் கீழே உபத்திரவ காலம் முடியும் பொழுது மேலே அங்க கல்யாண விருந்தம் முடியும். இது முடியும் பொழுது தேவன் பூமிக்கு வந்து 1000 வருஷம் அரசாட்சி நடத்த வருவார். அப்பொழுது சமுத்திரத்தில் இருக்கிற அந்த வலு சர்ப்பத்திற்கு, லிவியாதான் என்கிற அந்த வலு சர்ப்பத்திற்கு அங்கே இருக்க அதிகாரம் இல்லை. அப்பொழுது தேவன் வெளியரங்கமாக அவருடைய தூதனை அனுப்பி பாதாளத்தின் திறவுகோலை அந்த தூதன் கைகளை வைத்துக்கொண்டு ஒரு பெரிய சங்கிலையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வருவான். இறங்கி வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 20:2 சொல்லுகிறது, பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இந்த வலு சர்ப்பத்தையும் சாத்தானையும் கம்பேர் பண்ணி, அதாவது சாத்தான்னு சொல்லப்படுகிற அந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் என்ன பண்ணுவான், அந்த தூதன் பிடிச்சு அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அது ஜனங்களை, ஏன்னா அந்த 1000 வருஷம் தேவன் அரசாடுற வருஷம், அந்த சாத்தானுக்கோ லிவியாதான் என்கிற அந்த பாம்புக்கோ அந்த மிருகத்திற்கோ தேவனுடைய அரசாங்கத்திலே அது பூமியிலே சமுத்திரத்திலே அது இருக்க முடியாது, அது அங்கே ஆளுகை செய்ய முடியாது. ஆகையால் அது தூதனாலே கட்டி வைக்கப்படுகிறது.
உத்தரவு காலம் முடியும் போது அது கட்டி வைக்கப்படும். தேவனுடைய 1000 வருஷம் அரசாட்சி முடியும் பொழுது அந்த சாத்தான் என்கிற அந்த பாம்பு விடுதலையாகும். மறுபடியும் கொஞ்ச காலம் இருக்கும். அந்த கொஞ்ச காலம் முடியும் பொழுது அது பெரிய படைகளை திரட்டி தேவனோடு ஒரு ஆர்மகதான் என்கிற யுத்தம் நடத்தும். அந்த யுத்தத்தின் முடிவிலே அந்த சாத்தானை தேவன் வெற்றி கொள்ளுவார். அவனையும் அவனை சேர்ந்த தூதர்களையும் தேவன் அழித்து அக்கினியும் கந்தகமும் எரிகிற நரகத்திலே, நிரந்தரமான நரகத்திலே அந்த பழைய பாம்பாகிய சாத்தானை எடுத்து அவர் அக்கினி கடலிலே போடுவார். அந்த வலு சர்பத்தை நித்திய அக்கினியிலே தூக்கி போடுவார். இது வெளிப்படுத்தல் 20:10 சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதாகாரங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். நரகம் என்பது இந்த பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் உண்டாக்கப்பட்ட இடங்க. அது மனுஷர்களுக்கானதல்ல. ஆனால் தேவனுடைய சிருஷ்டிகளான மனுஷர்களை அவன் வஞ்சித்து அங்கே கொண்டு போனோம்னு நினைக்கிறான். கடைசி நாளில் தேவன் அந்த வலு சர்பத்தோடு வெற்றி பெற்று அவனை பட்டய கருக்கினாலே வீழ்த்தி அந்த அக்கினியும் கந்தகமான இடத்திலே அவனை அங்கே போட்டு நித்திய காலமாய் வாதிப்பார். இதுதான் பிசாசை பற்றியும் அந்த லிவியாதான் என்கிற வலு சர்ப்பத்தை பற்றியே சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்கள். ஆகவே இதை புரிந்து கொண்டு இந்த கடைசி காலத்தில் இப்படியெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு தேவன் வருவதற்கு ஆயத்தமாக இருங்க. இந்த காரியங்கள்லாம் நடக்கும்போது தேவன் வரும்பொழுது அவருடைய 1000 வருஷம் அரசாட்சியில் நம்ம இடம் பெறணும். தேவ ராஜ்யத்திலே நமக்கு ஒரு இடம் கிடைக்கணும். பிசாசு இல்லாத, வலு சர்ப்பம் பூமியிலே இல்லாத ஒரு நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்ம வாழணும். தேவனோடு ஒரு நித்திய காலமாக நித்திய ஜீவனை பெற்று அழுகையும் புலம்பலும் மரணமும் துக்கமும் துன்பம் இல்லாத ஒரு நித்திய வாழ்க்கை உங்கள் குடும்பத்தாரோடு வாழ்வதற்காக இன்றைக்கே தேவன் வருவதற்கு ஆயத்தப்படுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவன் எந்த வலு சர்ப்பமோ, எந்த பிசாசனுடைய கிரியையோ, எந்த சாத்தானுடைய மோசம் போக்கும் எந்த கிரியைகளிலும் உங்களை மீட்டு ரட்சிப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.